ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு காபி கிளப். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் கேர் வீடியோ பார்க்கலாம். ஹேர் கேருன்னு வந்தாலே செம்பருத்திக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. அதோட இலை பூ எல்லாமே நம்ம தலைமுடிக்கு அவ்வளோ நல்லது. நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக்குக்கு ஒரு 10லேருந்து 12 செம்பருத்தி பூ, அப்புறம் ஒரு 20லேருந்து 30 செம்பருத்தி இலை, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பேக் ஒரு 3லேருந்து 4 பேருக்கு வரும். இந்த பூவில் எல்லாமே அந்த எதலை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். நடுவில் உள்ள அந்த நரம்பு, அதுக்கப்புறம் கீழே உள்ள ஸ்டெம், அது ரெண்டுமே வேண்டாம். எல்லா பூலேருந்தும் இந்த மாதிரி எதலை மட்டும் பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இலையில உள்ள காம்பை நுள்ளிக்கோங்க. இதெல்லாம் மிக்சியில் ரொம்ப அரைப்படாது. நம்மளுக்கு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக வரணும்னா இதெல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இது கூடவே நம்ம தலைமுடிக்கு தேவையான இன்னொரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் நம்ம கத்தாழையும் நான் இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்துருக்க கத்தாழையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரத்தில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு உள்ளே உள்ள அந்த கத்தாழை ஜெல் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கத்தாழை நம்ம முடிக்கு தேவையான ஹைட்ரேஷன் கொடுக்கும். இது கூடவே நம்ம தலையில் டாண்ட்ரஃப், இச்சினஸ் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு 3 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதை சேர்த்துக்கிறேன். இதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம நார்மல் தண்ணி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லது. நான் இன்றைக்கி அரிசி கழுவின தண்ணி தான் எடுத்துக்கிறேன். அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலே நம்மளோட பேக் ரெடி. இது தலையில் ஒரு 35 to 40 minutes போட்டு ஊற வச்சுக்கோங்க. போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைன்னா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாதீங்க. இதை மட்டுமே நல்லா தேய்ச்சி கழுவுங்க. உங்கள் தலையில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும். முடியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.